ஸோ எப்பவுமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது தெரியும். ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக அவங்க உருவெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை ஃபஸ்ட்டு கையில் எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அப்படி ஒரு சூப்பரான ஆக்ஷன் படத்தை கொடுத்த ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா. அதாவது வந்து இப்படி ஒரு சண்டையா அப்படின்னு நம்மலாம் வந்து வியந்து பார்த்த அந்த சண்டைக்கோழி இன்னமும் வந்து நம்ம டிவியில பார்த்தோம்னா அப்பா வேற லெவல் அப்படின்னு டிவியில இன்னமும் டிஆர்பி ஏற்றக்கூடிய ஒரு படம் அப்படின்னு தான் டெஃபினட்டா சொல்லலாம். நல்ல கைத்தறலோட எல்லாருடைய ஃபேவரட்டா இந்த மேடையில் ஜொலிச்சிட்டு இருக்க பெரிய கைத்தறல் கொடுக்கலாம் ஃபார் ஆக்டர் விஷால் சார். ஒரு வார்த்தைகள் உங்களை பேச அன்புடன் மேடை கிடைக்கிறோம். மேடையில் இருக்கிற அத்தனை வாரியர்ஸ்க்கும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது கரெக்டான ஒரு டைட்டில் வந்து லிங்குசாமி எப்பவுமே செலக்ட் பண்ணுவாப்புல. இந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான வாரியர்ஸும் எங்கள் மேடையில் இருக்கிற எங்கள் அத்தனை பேரும் வாரியர்ஸ் தான் அவங்கவுங்க துறையில். நான் செல்லமே முடிச்சுட்டு அடுத்தது ஒரு லைன் அப்படின்றது எனக்காக எழுதப்பட்டது இல்லை. ஆனால் அந்த லைன் கேட்ட உடனே லிங்குசாமி கிட்டே போய் எனக்கு இந்த படம் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நானும் லிங்குசாமி கிட்டத்தட்ட 25 வருஷம் மேலே இந்த மேடையிலே நிறைய பேர் என்னை வந்து சின்ன பையன்லேருந்து பார்த்துருக்காங்க. அது பாலாஜி, சக்திவேல், கனகு, பிருந்தா சாரதி, லிங்குசாமி எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் சீட்டாடி இருக்கோம், காசு இல்லாமல் திண்டாடி இருக்கோம். அது அப்பாவை தயாரித்த மகாபிரபு கொஞ்சம் தாமதம் ஆனதுனால ஏ வெங்கடேஷ் சார் டைரக்ஷனில் லிங்கு வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாப்புல. ஸோ அப்போலேருந்து எனக்கு பழக்கம். அந்த திரைப்படம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், நான் பூஜை ரூமில் வணங்குற சாமியை விட இந்த சாமியை நான் வணங்குறேன். நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஆக்ஷன் ஹீரோவாக எனக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தீங்க. எங்கே போனாலும் எங்கிட்ட போனாலும் ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பேர் கிடைச்சதுக்கு காரணம் பூமியில் இருக்கிற இந்த சாமி, மேலே இருக்கிற அந்த சாமி. இந்த ரெண்டு சாமி சேர்ந்து தான் என்னை வந்து 18 வருஷமாக இந்த ஆக்ஷன் ஹீரோன்ற ஒரு 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 இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு ராம் மேலே ரொம்ப பொறாமை. ஏன் சொல்கிறேன்னா, லிங்கு வந்து ஒரு அடிப்பட்ட புலியாக இருந்தால் அவன் பதுங்குறான்னு அர்த்தம். அவன் பாஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சண்டைக்கோழி வரும். அதனால தான் நான் ராம் கிட்ட சொல்கிறேன், அவன் பாஞ்சிட்டான். இந்த வாரியர்ன்ற படத்தில் வந்து அடிப்பட்ட புலியாக வந்து எனக்கு தெரியும் லிங்குவோட உணர்வு எப்படி இருக்கும், உணர்ச்சி எப்படி இருக்கும். அவன் கவிதை எழுதுவான், எல்லாமே எழுதுவான். பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக அவன் உக்காந்து எழுதுறான்னா நான் அதுதான் ஏங்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பனா, ஒரு ரசிகனா, ஒரு நடிகனா எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். வருஷத்துக்கு அன்பு சார் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் லிங்கு பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்கள் நம்ம சினிமா துறைக்கு கண்டிப்பாக தேவை. லிங்கு என்னோட நெருங்கிய நண்பர். நான் அவனோட வீட்டில் ஒருத்தனா தான் என்னை எப்போவுமே அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் அவனை நினைப்பாங்க. இது வந்து டெஃபினெட்லி ஐ விஷ் அண்ட் கங்க்ராச்சுலேட் போத் அட் த சேம் டைம் the producer and the entire cast and crew. இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இது என்னன்னா, இது the gates are open. இது அரசியல்வாதிங்க வந்து பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, சினிமா துறை ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாங்க. இந்த சமீப காலமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. எந்த மொழி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த மாநிலத்து ஹீரோ வந்து நம்ம வர வைக்கிறோம், இந்த மாநிலத்து ஹீரோ அங்கிட்டு வர வைக்கிறாங்க. இப்போ பாலிவுட்டே கதிகலங்கி இருக்குது. ஏன்னா சும்மா சவுத் இண்டியன் சினிமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரூலிங் வந்து சவுத் இண்டியன் சினிமா தான் இந்த மாதிரி இயக்குநர்கள்னால. ஐ விஷ் கிருதி ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு நல்ல லைனப் இருந்தால் தான் ஒரு கதாநாயகி வந்து மேலே வர முடியும். ஸோ அவங்களோட the choice of films is very good. So I wish her all the best. My brother Ram, I wish you and welcome you to Tamil film industry. We want you to rock just like how Yash rocked, just like everyone who have entered as newcomers. We won't say newcomers.
you're already a superstar in Telugu, but we want to welcome you with open hands to Tamil film industry. தேவி ஸ்ரீ பிரசாத், எனக்கு ஏதோது ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிருயா, எல்லாம் ஹீரோக்கு பண்ற ஒரு பாட்டு எனக்கு ஒதுக்கி வச்சிருப்பா. I'm just waiting to work with him, Devi. We have never worked together. ஒரு படமாவது அந்த மேஜிக் கிரியேட் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ப்ரொடியூசருக்கு அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து தமிழ்லையும் தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் என் தம்பி ஆதி உக்காந்துருக்கான். வாழ்த்துக்கள், கல்யாணம் நடந்தது. வாழ்த்துக்கள் டு யூ அண்ட் நிக்கி. அண்ட் என்டையர் இந்த ஐ திங்க் சிவா சார் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில், கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் மேலே இருக்கிறவங்க மற்றவங்க பார்த்துப்பான்னு, கீழே இருக்கிறவங்க நல்லா இருந்தால் மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு. அதுதான் லிங்குக்கு அமையுது. கீழே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுனால தான் லிங்குக்கு வந்து மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாப்புல. சாமிக்கு வந்து சரிவு உண்டு, ஆனால் முடிவு கிடையாது. இவன் மறுபடியும் வந்து கண்டிப்பாக வந்து he'll be back on the track. அதுதான் I'm looking forward to. நான் எப்படி வந்து லிங்குவோட படங்கள் டிக்கெட் வாங்கி, நான் என்னோட படம் சண்டைக்கோழி வரதுக்கு முன்னாடி எப்படி டிக்கெட் வாங்கி தியேட்டரில் படம் பார்க்க போவேனோ அதே மாதிரி இந்த படத்தை நான் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போகிறேன். இது வந்து ஏன்னா லிங்குசாமிக்கும் ராம்க்கும் கிருத்திக்கும் ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் நன்மை நடக்கணுன்ற ஒரு சந்தோஷத்தில் எந்த ஒரு ஜெலசி ஃபீலிங் இல்லாமல் உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக இந்த படத்தை நான் ரசிக்க போகிறேன். அந்த பாட்டு ட்ரெய்லர் ஏற்கனவே சூப்பர் ஹிட்டு. அதுதான் அறிகுறி ஒரு படத்துக்கு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் மேடையில் சந்திக்கிறதுக்கு. எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே வாழ்க்கையில். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று என்னோட அப்பா, இன்னொன்று பாரதிராஜா சார். பார்க்கும்போது கவலைப்படுறது இல்லை. என்ன ஏஜ்ன்னா, ஆமாம் 44 என்ன இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவரை பார்க்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் வருது. அண்ட் இட்ஸ் தயவுசெய்து நதியா மேடம் வந்து பேசும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் குறிப்புகளும் அவங்களோட அழகு குறிப்புகளும் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரோசன் ஆயிட்டீங்க. தாமிரபரணியில் பார்த்ததை விட ஒரு 10 years பேக்கு போயிட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆக்டர்ஸு மாநிறம் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து எங்களுக்கு பயன்படும். அண்ட் மேடல் இருக்க வந்து அனைவருக்கும் எல்லாமே வந்து இட்ஸ் நைஸ் டு சி. லைக் இதுதான் தமிழ் சினிமா. இதை விட என்ன பெருமை வேணும்? இது வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் காட்டினீங்கனாலே அங்கிட்டு இருக்கிற கரஞ்சோவர்லேருந்து எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் சும்மா வந்து பாலிவுட்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கிட்டு இவங்க கலக்கிறது தான் உண்மையான சினிமா. உலகமே கலக்குது. அவங்க நார்த் இந்தியா தான் கலக்கிறாங்க, ஆனால் இவங்க உலகமே கலக்கிறாங்க. சங்கர் சார் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, மணிரத்னம் சார் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பவுமே பெருமை கொண்டு வர பார்த்திபன் சாருக்கு வந்து நான் பெருமைப்படுறேன். வாரியர், இவருக்கு கரெக்டான டைட்டில். பார்த்திபன் சார் செம வாரியர். இன்னொரு வாரியர் வந்து எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். அவருக்கு தெரியாது நான் கண்காணிக்கிறேன்னு, பட்டு நான் கண்காணிச்சிருக்கேன். எஸ்ஜே சூர்யா சார் லாயலா காலேஜில் இருக்கும்போதே ஹாஸ்டலில் இருந்தார். நாங்கள் படிக்கும்போது, நானும் உதயெல்லாம் படிக்கும்போது எஸ்ஜே சூர்யா சார் அப்போவே கதை சொல்லி, அப்போவே வந்து ஒரு வெறியோட பார்த்த அதே வெறி இன்னி வரைக்கும் இருக்கிற இந்த வாரியர் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் பார்க்குறதுக்கு. வி ஆர் டூயிங் அ ஃபிலிம் டுகெதர். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நேரம் போய்கிட்டே இருக்குது. சாரி, நாளைக்கு ஷூட்டிங் வேறு வச்சுருக்கோம். ஹீரோ லேட்டாக போனால் அது வேறு தப்பாக சொல்லிவிடுவாங்க. முந்தின நாள் பார்ட்டிக்கு போயிட்டான்னு. சத்தியமாக நான் பார்ட்டிக்கெல்லாம் போகலங்க, நான் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான் வந்தேன்.
அது இப்போவே பிடிச்சி வச்சுக்கோங்க. காலையில் வேறு ஷூட்டிங் போடணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. நாளைக்கு நடக்க போற ஈவெண்ட்டுக்கும் சேர்த்து இன்னைக்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாளைக்கு இப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆனா தலைவன் வேற லெவல் ஃபார்ம்ல இன்னைக்கு அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம் இங்க நின்று அவரோட பேச்சை கேட்டு. விஷால் சார் தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததா வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தையிலே பிரம்மா இருக்கு.